அடுத்த ஸ்லோகம். குரு ஜனநியதம் கத் கோபிகானாம் சஹஸ்ரம் தினகர தனயாயாஹ சைகதே திவ்ய கோபஹ வசமனயதயஸ்த்ராத் வம்சநாதானுயாதைஹி தவ கலு பதரக்ஷே தாத்ருஷைர் மஞ்சுநாதைஹி. பாதரக்ஷே மணிகள் பொருந்திய பாதுகா தேவியே, தத்ருஷைஹி அந்த விதத்தில், மஞ்சுநாதைஹி அந்த விதத்தில் அழகான ரம்யமாக நாதத்தை எழுப்பக்கூடிய, தவ அனுயாதைஹி கூட வந்தவா, வம்சநாதா. ஞாபகம் பாருங்க, வம்ச வம்சம் என்ன? வம்சம் குலம், அப்புறம் லீனியேஜ், அப்புறம் டைனஸ்டி, அப்புறம் ancestors, அப்புறம் வெரி குட். வம்சன்னு சொன்னா வம்சநாளைகி அப்படின்னாலே மூங்கில் புல்லாங்குழல். மூங்கில் தானே நம்ம புல்லாங்குழல் யூஸ் பண்ணுவோம், வம்சன் பேர். அதனாலதான் வம்ச என்று சொன்னால் மூங்கில், புல்லாங்குழல் நீங்க வச்சுக்கலாம். வம்சத்தில் நல்ல வம்சத்தில் வந்தவன் வம்சி. அவ பெருமாள் புல்லாங்குழல பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலே வம்சி. அவர் நல்ல வம்சத்துல வந்தவர், சந்திரகுலத்துல வந்தவர், ரொம்ப வசதியான ஒரு வம்சம். அதே சமயத்தில் வம்சி அப்படின்னா புல்லாங்குழல பிடிச்சவர். நான் தான் நீங்க ஆந்திரா பக்கம் எல்லாம் போனேன்னா வம்சி 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 நீங்க அடிக்கடி கழிவுழுவேன். எல்லாரும் அங்க வம்சி வம்சின்னு வச்சுட்டு இருப்பா. ஏன்னா கிருஷ்ண பக்தி ஏறாளம். ஏன்னா அங்க முப்பான்னு ஒரு சின்ன கிராமம் உண்டு. முப்பாங்கிற கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு முபகோபாலான்னு பேர். கஷேத்திரையர் வரதையர் நிறைய பதங்கள் எழுதினது இந்த கிருஷ்ணர் மேலதான். அந்த கிருஷ்ணருக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு. வம்ச அதராகித சாரு வம்ச நாடாகா. வம்சன்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த இடத்துல என்ன சொல்ற, வம்சநாதா, நல்ல அந்த வம்சத்தை புல்லாங்குழலை பிடித்துக் கொண்டு வரக்கூடிய துவனி. திவ்ய கோபகா அயத்நாது. அயத்நாது யத்நாது அயத்நாது ரொம்ப எல்லாம் உழைக்காமல், எஃபர்ட்டே போடாம, எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணும் இல்லையா? நமக்கே லைஃப் அப்படிதானே இருக்கணும். நம்ம எல்லாம் நல்லா சாப்பிடணும், ஆனா உழைக்கவே வேண்டாம். எல்லாம் நம்ம சாப்பிடும் போதும் இது இப்போ தோசைக்கு 4-5 சட்னி இருக்குது, அடுத்த தடவை 4-5 சேவை போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டா, இது எலுமிச்சம்பழ சேவை, அடுத்தது என்னன்னா எல்லாம் ஒரே, இது அத்வைத்தம் தான், ஒரே எலுமிச்சம்பழ சேவை தான். அதனால இப்ப நாங்க அடுத்த தடவை துவைத்தமாகிட போறோம். தேங்காய் சேவை அந்த சேவை போட்டு. இன்னொரு மாவி நேற்று கிட்ட சொல்லிட்டா, இந்த எள்ளுப்பொடி சேவை அது போட்டுருவோம். அடுத்த தடவை எங்க மெனுவே கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்குள்ள மோகன் கிட்ட சொல்லி இந்த எள்ளுப்பொடி சேவை பண்ணப்போ ஒரு மாமி சொல்லிட்டா அப்படின்னு. சரி, அவர் பார்க்கலாம், அந்த மாமி வராள் அடுத்த தடவை கேட்டார். வரக்கூடிய வாழ்க்கை அந்த மாமி பண்ணி கொடுங்கோங்கிற நல்ல மாமி. அதனால அயத்னாது வசம் அணையாது, எஃபர்ட்லெஸ். ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். நம்ம பண்ணு, நம்ம உட்காந்து பொடி ஆடுறான் இன்னும் தந்தானே பண்ணி போடுறான், நமக்கு என்ன கொடுத்து. அயத்னாது ரொம்ப கஷ்டமே படாமல், வசம் அணையது. வசம் அணையது அதாவது அவருடைய வசத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஞாபகம் வச்சுக்கோ, வசத்துக்கு கொண்டு வந்துட்டார். வம்சத்தை வாசிண்டே நல்லா கவனிக்கிறது. கிருஷ்ணாவதார பிரக்கிரியை. கிருஷ்ணாவதாரத்துல பெண்கள்லாம் காத்தியாயினி விரதம்னு ஒண்ணு இருந்தா, அம்பாட வேண்டின்னு ஒரு விரதம் இருந்தா. இந்த கோவில கூட பார்த்தேன்னா விமலா தேவின்னு ஒரு சன்னதிக்கு போனோம். ஞாபகம் இருக்கா? கோவில்ல நுழைஞ்சோம்னா அந்த பக்கம் தாயார், இந்த பக்கம் தேவி அம்பாள் இருக்கா. கிருஷ்ணர் கோவில்ல பொதுவா அம்பாளுக்குன்னு ஒரு சன்னதி வைக்கிறது ஒரு வழக்கம். நீங்க தட்சிண கோவில்லையும் போய் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியை நீங்க உள்பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்போது அங்க துர்கா சன்னதி, திருக்கோவலூர்ல விஷ்ணு துர்கா சன்னதி உண்டு. ஏது துர்கை சன்னதி உண்டு? கிருஷ்ணருக்கு பிரத்யேகமா. எனவே அஷ்டமி திதியில் பிறந்து அம்பாள் நவமியில பிறந்து பெருமாளையே காப்பாத்தி கொடுத்தான். ஏன்னா இந்த இடத்துல மாறி விடுத்து, அந்த குழந்தை இங்க போய் அங்க போய், அந்த குழந்தை இங்க வந்துட்டும், அவன் 8 கை துர்கையா போய் சொல்லிட்டு அவனை கொல்ல வந்தவன் ஏற்கனவே ஜாகிரதையா பிறந்துட்டான். இப்படியே சொல்லிட்டு போவோம். இங்க கூட சொல்லல, he is born somewhere, he is safe அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. the cause of your death is born அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா துர்கை. அதனால அந்த துர்கைக்கு ஒரு பிரசாத விநியோகம் பண்ணது. ஏன்னா ரொம்ப பெருமாள் கோவில்ல அது ரொம்ப ஆச்சரிய ஜனிதமான விஷயம். பெருமாள் கோவில்ல அவர் ஒருத்தர் தான், ரெண்டாவது ஆளே கிடையாது. இன்னொருத்தருக்கு இடமே கொடுக்க மாட்டார். அவர் ஏகமேவா த்விதீயம், நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர் அவர். அதனாலதான் பொதுவா நவகிரக சன்னதியே இருக்காரு. நீங்க பிராச்சீன, நீங்க ஸ்ரீரங்கத்தை யோசிச்சு பாருங்க, எங்க நவகிரகம் இருக்கு?
உபயலிபன் கோவில் போறீங்க, எங்க நவகிரகம் யோசிச்சு பாருங்க. பிராச்சீன பெருமாள் கோவில்ல நவகிரகமே இருக்காது. நவகிரகம் கையே உடனே நவகிரகம் எல்லாம் அது ஒரு கேஸ் போட்டு என்ன சார் சிவன் எங்களுக்கு இடம் கொடுக்குற, நீ எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா தேசிகன் சொல்லிட்ட பாதுகாசாஸ்திரத்துல வரும் கனக பத்தத்தின்னு நினைக்கிறேன். கனக ருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சலனோசிதா சதகுருபுதா பாஸ்வத் ரூபா விஜாதிக சேவிதா விகித விபவா விஷ்ணோப்பதே மணிபாதுகே. 9 கிரகமும் பெருமாளுடைய பாதுகைக்குள்ள அடங்கும். பெருமாள் பாதுகை தரித்து கொண்டு வந்தால் அதுல படபடபடபடபடலாம் இல்லையா, கனக ருச்சிரா நல்ல கோல்டு மாதிரி, ரெட் மோல்டன் கோல்டு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? மார்ஸ் மாதிரி. கனக ருச்சிரா. காவ்யாக்கியாதா. காவ்யாக்கியாதன்னா சுக்ரன் அர்த்தம். காவ்யாக்கியாதான காவியன்னு சுக்ரனுக்கு பேர். காவ்யாக்கியாதான இன்னொரு அர்த்தம் நல்ல பாடக்கூடிய புலவர்கள் இந்த பெருமாளை கொண்டாடிட்டே இருக்காளாம். கனக ருச்சிரா காவ்யாக்கியாதா. பெருமாள் நடக்கும் போது ரொம்ப அழகா நடக்கிறான்னு வச்சுக்கோங்க, நடந்து போயிடாதீங்க. நீங்க மெதுவா போனாதானே எங்களால உங்க நடை அழக சேவிக்க முடியும். மெதுவா நடக்கிறதுனா சனைஸ்சரதி. சனைஸ்சரன் மெதுவா தானே நடப்பார். அப்போ ஸ்ரீரங்கநாதரும் மெதுவா நடந்தா சனைஸ்சரனும் அங்க பாக்குற மாதிரி இருக்கு. சனைஸ்சர நோச்சிதா. ஸ்ருத குரு புதா. குரு புதா. குருன்னு சொன்னா ப்ரஹஸ்பதி, புதன் சொன்னா புதன். குரு புதா நல்ல ஞானம் படைத்தவர்கள். பாஸ்வத் ரூபா படபடான ஸ்வர்ணத்தை போல் மின்னக்கூடிய சூரியன் மாதிரி. த்விஜாதிப எது தேய்ந்து வளர்கின்றதோ சந்திரன். த்விஜன் பேர். த்விஜாதிபன் சந்திரனால். இன்னொரு அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களினால். த்விஜாதிப சேவிதா விகித விபவா விஷ்ணோப்பதே மணிபாதுகே. இன்னொன்னும் நீங்க நாச்சியார் கோவிலுக்குலாம் போனீங்கன்னா நவகிரகமும் சக்கரத்தாழ்வார்க்குள்ள அடக்கம். நவகிரகம் சக்கரத்தாழ்வார்க்குள்ள அடக்கம். நவகிரகம் பாதுகாதேவிக்குள்ள அடக்கம். எதுக்கு தனி சன்னதி? அதனால அவருக்கும் சன்னதி போச்சு. அதனால இப்ப என்னன்னா பெருமாள் கோவில்ல பொதுவா இப்ப சிவன் கோவிலுக்கு போனா நவகிரகத்துக்கு தனி சன்னதி உண்டு. சிவன் கோவில்ல மகாலட்சுமிக்கு ஒரு சன்னதி உண்டு. அவர் ரொம்ப அகாமடேட் பண்ணிடுவார் எல்லாருக்கும். பெருமாள் அப்படி இல்லை. அத்தனை திரைலோகமே அகிலம் நரசிம்ம கர்ப்பம் எல்லாரும் எனக்குள்ளதானே இருக்க. இவ்வளவு சன்னதி வச்சுட்டா பிராக்டிகலா யோசிப்பாரு, அத்தனைக்கும் பட்டர் கிடைப்பாடா இல்லையா? 78 சன்னதி இருக்குன்னு முதல்ல பட்டர் கிடைக்கணுமே. அடுத்தது அதை பரிச்சாருக்கா வேணும், அதுக்கு இத்தனை பண்ணி போடணும். அவர் பிராக்டிகலா யோசிப்பாரு. சிவபெருமான் ஆசுதோஷி. அவர் என்ன எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற. பெருமாள் எப்படி இல்லை, முதல்ல பட்டர் உனக்கு வழி இருக்கா, முதல்ல அது கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா, அதெல்லாம் பாருப்பா. லக்ஷ்மி என் ஒய்ஃப் அவதான் ஃபுல்லா சப்ளை பண்றா. ஐ நோ அபவுட் ஹவு டஃப் இட் இஸ் டு கெட் இது. எனக்கு தான் இந்த இதெல்லாம் காஸ்ட், இந்த கார்பரேட்ல இந்த காஸ்ட் கட்டிங் எல்லாம் பண்ணுவா பாருங்க. பெருமாள் அதெல்லாம் பண்ணிட்டாரு. எல்லா சன்னதியும் வச்சு அவரே அதுக்குள்ள அடக்கம். நான் தான் நவகிரகம், நான் தான் நவகிரகம். அடுத்தது மகாலட்சுமி இருக்கா, மார்பிலேயே இருக்கா. உப்பிலியப்பன் கோவில்ல தனி கோவில் நாச்சியார் கூட கிடையாது. பக்கத்திலே மாமனார் எல்லாரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி வேற. மார்க்கண்டேயரை கூட வச்சிருக்காரு, பூமாதேவி வச்சிருக்காரு. எல்லாரையும் ஒரே ஆத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லெட் அஸ் ஆல் லிவ் அண்டர் ஒன். உப்பு கூட அவர் வாங்குறது இல்லை. உப்பு காஸ்டும் சேவ்டு. அதனால காஸ்ட் கட்டிங் தான் இவர்கிட்ட தான் தெரியணும். அதனால இப்படி எல்லாம் இருக்கு. கேரளா எல்லாம் போனா, இப்ப கேரளா எல்லாம் வெறும் பாயசம் தான். பொதுவா எப்பாவது உண்ணியப்பம் நெய்யப்பம் மண்பானை ஒழிய புளியோர சக்கரை பொங்கல் அது இது எல்லாம் அதெல்லாம் கூட கிடையாது. அது கார்ப்ஸ் ஆனும் இல்ல ஃபுல்லா கார்ப்ஸ். வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டு வெறும் கீட்டோ டயட்ல இருக்கலாம், அந்த டயட்ல இருக்கலாம், அந்த மாதிரி. அதனால பெருமாள் அவ்வளவு நல்லா பார்த்து பார்த்து பண்றார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருப்பது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோவில்கள். இந்த இடத்துல இந்த விமலாதேவிக்கு இருக்கின்றது. ஏன்னா இவள் தானே கிருஷ்ணனை காப்பாற்றி கொடுத்தார். இப்ப இவளுக்கு காத்தியாயனி பேர். இந்த காத்தியாயனிக்கு ஒரு விரதம் இருந்தார்கள் பெண்கள். இந்த காத்தியாயனிக்கு விரதம் இருக்கும்போது அம்பாள் சொன்னாலாம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னா அவள் சொன்னா, நாங்கள்லாம் எல்லாரும் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்பாள் மட்டும் சொல்லிட்டு, இது பாருமா நான் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி அத்தனை பேரும் ஒரே ஆளை பண்ணிக்கணும், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரே ஏதாவது பதில் சொல்லிட்டோம், கிருஷ்ணா யூ கம் அண்ட் எக்ஸ்பிளைன் டு தெம் அப்படின்னா. அப்ப அவர் பிராக்டிகலா சொல்லிட்டு, பாருங்க கோபிகா ஸ்திரீகளை இந்த 5 லட்சம் பேரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எப்ப எங்க ஆத்துல எங்க அம்மா அவ்வளவு பெருசு கிடையாது. அதனால எங்க அம்மா எப்படி ஏதோ 1-2 மாட்டு கொண்ட ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா இல்லையா? அதனால அந்த அம்மா இருக்கும்போது ஆத்துக்கு மாட்டு கொண்டு வந்து அதை விட பெரிய விஷயம். இதுல 5 லட்சம் பேரை பண்ணிட்டு நான் ஞாபகம் வச்சதெல்லாம் நடக்காத காரியம் அம்மா. அதனால இதெல்லாம் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த அனுபவத்தை கொடுத்தேன்.
ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதை பட்டுட்டு நீங்க சந்தோஷப்படணுமே, என்ன உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு காரடைய நோம்பு இருந்து அடைய பண்ணிட்டு இதெல்லாம் உட்காந்து நடக்காத காரியம். அதனால எவ்வளவு அடைய உட்காந்து விருந்தாங்க இல்லையா? ஒருத்தரும் தனித்தனியா காரடைய இதெல்லாம் வந்து ஃபேக்டரியில தான் இந்த சரடு கயிறுலாம் பண்ணணும் 5 லட்சம் பேருக்கு. அதனால இது நடக்காத காரியமா ஒரு நாள் காத்து கொண்டிருங்கள். அதுதான் ராசக்கிரீடா இரவு. அவ பெருமாள் வந்து ஃப்ளூட் வாசிச்சார். ஃப்ளூட் வாசிச்சவங்க தானே எல்லாரும் இந்த ஃப்ளூட் சவுண்டை தேடிட்டே எல்லாரும் போறாங்க. அப்பதான் தேசிகன் சொல்ற, அந்த ஃப்ளூட் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி பெருமாள் அங்க நடந்து போகும்போது பாதுகையோட தானே போனார். அப்ப அந்த நாதம் தானே முன்னாடி வந்திருக்கும். அப்போ அந்த பெண்கள் did not exactly follow the flute music alone. பாதுகாதேவியின் ரத்ன கர்ப்பநாதத்தையும் கேட்டு போனாங்க தேசிகன். அதனால வம்சநாதா திவ்ய கோபா அயத்னாத்து வசம் அனயத்து சைக்கதே. அந்த சைக்கதேங்கிறது அங்கங்கங்க சைக்கதே ஹம்ச ஜுஷ்டேன்னு வரும். எங்க வரும்? இங்கயோ வரும் சார். எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நடுவுல கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? சைக்கதே ஹம்ச ஜுஷ்டே லக்ஷ்மி பூமியோ சைக்கதே. அதாவது பகவத் தியான சோபானம் உண்டு. பகவத் தியான சோபானத்துல சுவாமி தேசிகன் ரங்கநாதன் பெரிய பெருமாள் முன்னே சேவை சாதிக்கக்கூடிய உற்சவருக்காக ஒரு ஸ்லோகம், ஏழைய ஸ்லோகங்கள்லாம் சயனகோலத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்காகத்தான். அந்த பெரிய பெருமாளை வந்து அனுபவிக்கும் போது வர்ணிக்கும் போது ரொம்ப வசத்தியா எடுத்தார். அவ்வளவு சயனகோலத்துல இருக்காராம் பெருமாள், அவ்வளவு அழகா இருக்காராம். சைக்கதே ஹம்ச ஜுஷ்டே. அது எப்படின்னா அங்க ஹம்சங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும். சைக்கதே புலினம், அதாவது அங்கங்க மணல் திட்டா இருக்கு. இப்ப யமுனா சரத்காலம் இல்லையா, கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அங்கங்க மணல் திட்டா இருக்கு. அதனால சொல்ற சைக்கதே தனயாயாக. அங்க தனயாயாகனா சூரியரோட பொண்ணு. யாரவோ? காளிந்தி. காளிந்தினா யாரு? யமுனா. வெரி குட். காளிந்தி என்கின்ற யமுனா தனயாயாக சூரியரோட பொண்ணு. அதனால தினகர தனயாயாக தத்து சஹஸ்ரம். யோசிச்சு பாருங்க, ராசக்கிரீட பகல்ல நடந்ததா இரவுல நடந்ததா? இரவுல யாருன்னு பாச்சு? ஆகாசத்துல சந்திரன். ஆனா அங்க ஓடிக்கொண்டு வந்த யமுனா யார் பொண்ணு? சூரியனோட பொண்ணு ஓடின்னு வரா. ஆனா கிருஷ்ணர் ஆடினது சந்திரனின் வேளையில். அதனால இந்த இடத்துல சஹஸ்ரம் கோபிகானாம் குருஜன நியதம். அதனால குருஜன நியதம், அதாவது குருஜனன்னு சொன்னா ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவா. அவள் வந்து வேண்டாம் போகாது, இது அது ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ உட்காந்து கூப்பிட்டுனா பாதி ராத்திரிலாம் போனா வாட் வில் the people talk about us, நம்மளை பத்தி சிசிடிவில என்ன பேசுறீங்க, ராத்திரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போனா. உனக்குலாம் யார் பார்க்க கொடுக்க? கிருஷ்ணர் கூட்டா மோட்சமே கிடைச்சிடும், உன் பேச்செல்லாம் இனிமே நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிவிட்டா. 1-2 பெண்கள் பாவம் அதே இடத்து தங்கிட்டா. அந்த மாதிரி அடங்கின பெண்களும் அந்த காலத்துல இருந்து காட்சி. அதாவது சித்தையந்தி ஜெகத் சூதின் பரபிரம்மஸ்வரூபிணின்னு மாமனார் மாமியார் எங்க இல்ல கிருஷ்ணர் வாசிக்கிறார், இங்கே இரு அப்படின்னு அந்த காலத்துல இருந்துட்டா வரணும் மாமனார் மாமியார். அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு இருக்க வேற இருந்துருது. இப்ப வான நேரம் பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். ஜெயில திறந்து வாழ்வில் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிற போலே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பாவம் அந்த சிந்தை விஷ்ணு புராணம் என்னைக்கோ எழுதி வச்சிருக்கா. அதனால அந்த பொண்ணு அங்கேயே நின்றுடுது. நின்ன உடனே அது வந்து துக்கப்பட்டுதான். ஐயோ கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை சேவிக்க முடியலையே. துக்கப்பட்ட உடனே பாவம் போயிட்டான். பாவங்கள் பண்ண பாவங்கள்லாம் போயிடுது. ஐயோ கிருஷ்ணர் இவ்வளவு நன்னா வாசிக்கிறாரு, என்னமா இருக்கு, ஆஹா என்ன ராகம் கைசிக்க பண்ணா வாசிக்கிறாரு, இந்த பண்ணா வாசிக்கிறாரு, அந்த பண்ணா வாசிக்கிறாரு. ராகத்தை அனுபவிச்சு அப்படியே லயிக்கும் போது பண்ண புண்ணியம் எல்லாம் தெரிஞ்சு விட்டான். அதே இடத்த மோட்சம். பாவம் சொல்லிட்டு புண்ணியம் சொல்லிட்டு விஷ்ணு புராணம் சொல்லுது சிந்தையந்தி ஜெகத் சூதின் பரபிரம்ம ஸ்வரூபிணி. அதனால சில பேர் தடுத்தா, சில பெண்கள் நின்று போயிட்டா, பாக்கி பெண்கள்லாம் வெளியில வந்துட்டானா. அதனால பெரியவர்கள் தடுத்தும் குருஜன நியதம். குருன்னா இந்த இடத்துல ஆச்சாரியன்னு இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்னா வயசுல மட்டும் இல்ல, சைஸ்ல. குருனா ஹெவின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதனால குருஜன நியதம். எல்லாரும் நன்னா இதை வந்து பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னா போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இது பாப்பா அதையும் மீறிட்டு வெளியில வந்திருக்கா. எப்படி வாழ்க்கை கிருஷ்ணர் வாசிக்க போறாருன்னு? ஏன்னா அந்த பெருமாள் அந்த தெருவழியா நடந்து போகும்போது பாதுகாதேவியை தரிச்சுன்னு போறாரா, அந்த நாதம் கேட்டுவிட்டான்.
முதல்ல இண்டிகேஷன் வந்துடுது. அப்புறம் ஃப்ளூட் வேற கன்ஃபார்ம் பண்ணிடுது. கிளம்பி போயிட்டானாம். அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் புல்லாங்குழலால் எழுப்பக்கூடிய துவனி நாதம் கேட்பதற்கும் பூர்வம் அம்மா பாதுகாதேவி உன்னை தரித்து வரும்போது எழும்பக்கூடிய அந்த ரத்னகர்பநாதம் தானே அவர்களுக்கு முன்னே கேட்டது அப்படின்னு தேசிகன் குருஜன நியதம் தத் கோபிகானாம் சஹஸ்ரம் தினகர தனயாயாக சைகதே திவ்யகோபக வசமனயதயனத்நாத் வம்சநாத் அனுயாதைஹி வம்சநாத் நாதானுயாதைஹி தவகலு பதரக்ஷே தாத்ருஷைர் மஞ்சுநாதைஹி அப்படின்னு அந்த இடத்துல மஞ்சுநாதத்தை எழுப்பி சொல்றார். இது 460வது ஸ்லோகம். இந்த பத்ததியில 80வது ஸ்லோகம். அப்ப இந்த பத்ததி நாத பத்ததியில 20 ஸ்லோகம் மிஞ்சிருக்கு.